திருச்சிற்றம்பலம். போற்றியோம் நமச்சிவாய. இது உங்கள் அகத்தியர் வாக்கு. ஐப்பசி மாத ராசி பலன்கள். இப்போது மேசத்திலிருந்து கடகம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்கான ஐப்பசி மாத ராசி பலன்கள். சிம்ம ராசிக்கு இப்போ ராசியதிபதி சூரியன் 3ஆம் இடத்துல பார்த்துட்டிங்கன்னா நீசம் அப்படிங்கிற லெவலில் இருக்கார். துலாத்தினுடைய அதிபதி நீசத்தில் இருக்கார். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு பகவான் 7ஆம் இடத்திலும் சனி பகவான் 8ஆம் இடத்திலும் இருக்கிறாங்க. செவ்வாய் பகவான் முதல் 15, அதாவது ஐப்பசி மாதம் முதல் ஒரு 15-20 நாள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் ராசியிலும் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா விருச்சிக ராசியிலும் இருக்கிறார். இப்போ இந்த சூழ்நிலையில் எப்பொழுதுமே பார்த்துட்டிங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் உடல் நலத்தில் கொஞ்சம் சிரமம் ஏற்படும். ராசிநாதன் நீசம் அப்படிங்கிற கண்டிஷனில் இருப்பார். அதே சமயம் பார்த்துட்டிங்கன்னா சுக்கிரனும் நீசம் அப்படிங்கிற கண்டிஷனில் பெரும்பாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு. அப்போ கொஞ்சம் மன தைரியம், உடல் நலம் இதெல்லாம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதிக அளவு இருக்காது. நல்ல தசாபுத்திக்கு போனால் ஒன்றும் பெருசாக இருக்காது. நல்ல தசாபுத்தி இல்லை, கொஞ்சம் சிரமமான ஒரு நெகட்டிவ் பிளானட்ஸ் வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்கு அப்படின்னா அந்த நேரத்தில் ரொம்ப ஜாஸ்தியாகவே தொந்தரவு அனுபவிப்பாங்க. இப்போ 7ஆம் இடத்துல பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ராகு, அப்போ ஜென்ம ராசியில் பார்த்துட்டிங்கன்னா கேது, 8ஆம் இடத்துல சனி, அஷ்டமத்து சனி. அப்போ உடல் நலத்துலேயும் வாகன பிரயாணம், அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உறவினர்களோடோ வேலை செய்கிற இடத்துலையோ இங்கெல்லாம் மனஸ்தாபம் ஏற்படுறது, மேலதிகாரிகளோட மனஸ்தாபம் ஏற்படுறது, நாள்பட்ட வியாதி சரியாயிருன்னு நினச்சிட்டு இருந்தது திரும்ப தொந்தரவை கொடுக்கறது, அல்லது நாள்பட்ட வியாதி புதுசாக ஒன்று ஆரம்பமாகிறது, இல்லை அதை பற்றின பயம், இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வாகன பிரயாணத்தில் கவனம் கண்டிப்பாக வேணும். சிறு காயமாவது ஏற்படும். வேலை செய்கிற இடத்துலையும் அப்படி தான். தொழிற்சாலைகளில் வேலை செய்கிறவங்களா இருந்தால் கண்டிப்பாக கவனம் கட்டாயம் தேவை. ஏன்னா அஷ்டமத்து சனி காலத்தில் பெரும்பாலும் சிறு காயமேனும் கண்டிப்பாக உடலில் ஏற்படும். கொஞ்சம் நேரம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிரக சூழல் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. அதே மாதிரி 1-7 அப்படிங்கிறப்போ கணவன் மனைவி, தொழில் பார்ட்னர்கள், பங்குதாரர்கள் இவங்களோட மனஸ்தாபம், இவங்களை விட்டு பிரிகிறது, அப்படி இல்லைன்னா புதுசாக யாருன்னே தெரியாமல் ஏதோ நல்லா பேசுகிறாங்க, நல்ல பழக்க வழக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ட்டு போய் உடனே நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு உடனே உங்களுடைய தொழிலுக்காக நீங்கள் இது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கவனம் பார்த்துக்கணும். ஜாமீன் கையெழுத்து போடுறது, பணத்தை ஜவாப் சொல்லி வாங்கி தர்றது, நான் கட்டுறேன், அவருக்கு கொடுக்கலன்னா நான் பொறுப்பு சொல்லி வாங்கி கொடுக்கறது, பணம் பொருள் அந்த மாதிரி இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்துலையெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு உடல்நல பிரச்சனையில் இந்த நீர்க்காரகம் அப்படிங்கிற பிரச்சனை வரும். அதாவது சளி, அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் தொந்தரவு, நீசமாக இருக்கிறனால இன்ஃபெக்ஷன் தொந்தரவு ஏதாவது உடல்நிலையில் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா இந்த ஐப்பசி மாதம் அப்படிங்கிற டயத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ரெகுலராக உங்களுக்கு அது தெரியும். இந்த ஐப்பசி மாதத்தில் சூரியன் நீசமாகும்போது மற்ற கிரகங்களுடைய நகர்வுகளை பொறுத்து உங்களுக்கு நடக்கும். அதுவே கொஞ்சம் நல்லா இருக்கிறப்ப, திசை நல்லா இருக்கிறப்பன்னா பிரச்சனை இல்லை. சரியில்லாதப்போ அது கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். சரிங்களா? அதை கொஞ்சம் நீங்கள் கவனிச்சுக்கணும். அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஜென்மத்திலே கேது இருக்கிறதுனால ஆன்மீகம் நாட்டம் அதிகரிக்கும். ஏதாவது கோவிலுக்கு போய் முடிய இருக்கிறதுனா தாராளமாக நீங்கள் போய் முடிய இறக்கிட்டு வரலாம்.
அல்லது வேண்டுதல் ஏதாவது இருந்ததுன்னா போய் செய்துட்டு வரலாம். ஆன்றோர் சான்றோர் சொற்பொழிவு கேட்கலாம். பெரியவங்களோட கலந்து ஆலோசனை செய்யலாம். இதெல்லாம் வந்து மனதுக்கு புது தென்பை கொடுக்கும், நல்லபடியாகவும் இருக்கும். அதேமாரி மனைவி உடல்நல அவங்களோட மனஸ்தாபம், இல்லை அவங்க வந்து ஏதாவது கேட்டு செய்ய முடியாமல் போகிறது, இல்லை அப்படின்னா அவங்க கண்ட்ரோலில் எல்லாத்தையும் எடுத்துக்கிறதுக்கு பார்ப்பாங்க. இல்லைன்னா என்னாலலாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு முக்கிய பொறுப்புலேருந்து விளைவிக்கிறதுக்கும் பார்ப்பாங்க. இதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சுமையாகவும் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனம் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு ராசிக்கு 2 குடையவன் சரிங்களா, ஐப்பசி மாதம் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அப்போ இந்த தனவரவை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, தனம், குடும்பம், கல்வி, வாக்கு சரிங்களா, இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தடை ஏற்படும். முழுசாக தடை ஏற்படாது, கொஞ்சம் தடை ஏற்படும். பணம் வர வேண்டியது வந்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, பிச்சு பிச்சு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா தடையாகி நிற்கும், இல்லைன்னா தடை இருந்தது தடை கொஞ்சம் விலகும். இந்த மாதிரி ஒரு மாறுதலான பலன்கள் நடக்கும். அது உங்களுடைய ஜாதக தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாறுதல் இருக்கும் சரிங்களா. அதனால் அதிலெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் என்னங்கிறது பார்த்துக்கணும். அதே சமயம் வந்து பார்த்துட்டிங்கன்னா, குடும்ப பெரியவங்க அதே மாதிரி உங்கள் அம்மா அப்பா, அவங்க வழி சொந்தம், இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டடாக இருப்பாங்க. சில பேருக்கு வந்து சப்போர்ட் இல்லாமல் போகலாம், சில பேருக்கு சப்போர்ட் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 5 குடைய கிரகம் உங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துல உச்சமாகிறதுனால மாமனார், அப்பா இந்த மாதிரி அவங்களுடைய சப்போர்ட்டும் கிடைக்கும். சில பேருக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ அது அவர் 8 குடையவராகவும் இருக்கிறார் 11ஆம் இடத்துல. இந்த சொத்து, பணவரவு இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் வேலை செய்யவும் செய்யும். அதே சமயம் சொத்து, பணவரவு இல்லை பண விவகாரங்களில் வந்து புதுசாக பிரச்சனைகள் முளைக்கவும் ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மாறுபாடான சூழல்கள் வந்து ஜாதக திசைகளை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு நடக்கும். பொதுவாக சொல்லும்போது பார்த்துட்டிங்கன்னா, ஐப்பசி மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பெருவாரியாக எடுத்துக்கும்போது அந்த அளவுக்கு வந்து ஒரு நன்மையை செய்யுமா அப்படின்னு கேட்டால் செய்யாதுன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். ஒரு 30% 40% வரைக்கும் செஞ்சதுன்னா பெரிய விஷயமாக எடுத்துக்கலாம். எனி கேட்டகரி. ஏன்னா அப்படி தான் இங்கே வந்து கிரகங்களினுடைய சஞ்சாரம் இருக்குது. தசாபுத்தி அந்தரமெல்லாம் சரியாக இருக்கும்போது நல்லபடியாக நம்ம கண்டிப்பாக ஃபீல் பண்ணலாம். அதில் மாற்று கருத்து கிடையாது. அதனால் நீங்கள் வந்து கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லது. ஏற்கனவே 7ஆம் இடத்துல ராகு அப்படிங்கிறப்போ, 8ஆம் இடத்துல சனி அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக 7, 8 அப்படின்னா பிரயாணம், மனைவி, தொழில் பார்ட்னர், சொந்தக்காரங்க, பொதுஜன தொடர்பு. 8ஆம் இடம் அப்படிங்கிறப்ப கடன், வம்பு, வழக்கு, அடிதடி அல்லது வந்து பார்த்துட்டிங்கன்னா அறுவை சிகிச்சை அல்லது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலம், கஷ்ட ஜீவனம், இந்த ரொம்ப தடங்கள் இந்த மாதிரியான சூழல்களும் கட்டாயம் இருக்கும். ஏன்னா 8 குடையவன் தான் 11ஆம் இடத்துல உச்சமாகும்போது அந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் வரத்தான் செய்யும். அதனால் இதையெல்லாம் கவனம் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு எச்சரிக்கையாக இருந்துக்கிறதுக்காக தான் இந்த மாத ராசி பலன்கள் தொடர்ச்சியாக எல்லா ராசிகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நடந்துக்குங்க. சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். போற்றி ஓம் நமச்சிவாய.